ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். இரண்டாவது கேள்வி. திருமங்கை ஆழ்வார் அனுகாரம் செய்தது எந்த பதிகத்தில்? இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்வதற்கு அனுகாரம் என்னும் வார்த்தைக்கு முதலில் பொருள் தெரிய வேண்டும். ஒரு சிறிய உதாரணத்தை பார்க்கலாம். சிறுவயதில் வீட்டில் பொழுது போகாமல் நாம் பக்கத்து வீட்டு சிறுவனோடு ஒரு சிறிய பந்துடன் அட்டையை பேட்டாக வைத்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம். அப்போது நமக்கு பிடித்த பேட்ஸ்மேனாக கவாஸ்கரோ இல்லை சேவாகோ யாரோ ஒரு பேட்ஸ்மேனாக நினைத்து கொள்வோம். நம்முடன் விளையாடும் அந்த பக்கத்து வீட்டு பையனும் தன்னை கபில் தேவ் அல்லது நமக்கு பிடித்த வேறு ஏதாவது பவுலராகவோ நினைத்து கொள்வான். இருவரும் தம்முடைய ஆசைகளை கனவுகளை அப்போதே தீர்த்து கொள்ள தனக்கு பிடித்தமான ஒரு ஹீரோவாகவே நினைத்து கொண்டு தானே அவர்கள் செய்வதைப் போல் செய்வதுண்டு. இருவருக்கும் அப்பொழுது சிறிது நேரம் சந்தோஷம் ஏற்படும். அதாவது மீண்டும் அம்மாவோ அப்பாவோ எப்போ பார்த்தாலும் என்ன விளையாட்டு, பாழா போன கிரிக்கெட், படிக்கப்போ என்று திட்டும் வரை நமக்கு சிறிது சந்தோஷம் கிடைக்கும். நாம் கிரிக்கெட் விளையாடும்போது அந்த விளையாட்டு ஹீரோக்களை நினைக்கின்றோம். ஆனால் ஆழ்வார்கள் எந்த விளையாட்டில் எந்த ஹீரோக்களை நினைத்திருப்பார்கள்? முதலில் ஆழ்வார்கள் நினைவு அனைத்துமே எம்பெருமான் மேலேயே இருக்கும். எம்பெருமானை சிறிது நேரம் மானச சாட்சா்காரமாக, அதாவது கண்முன்னே எம்பெருமான் தோன்றுவது போல் அவருக்கு காட்சி கிடைக்கின்றது. சந்தோஷம் அடைகின்ற ஆழ்வார்கள் அந்த காட்சி மறைந்தவுடனேயே வருத்தம் அடைகின்றனர். வருத்தம் தாங்காத நிலையில் நாயகி பாவத்தில் அவர்கள் பேசுகின்றனர். சில சமயங்களில் வருத்தம் மிகவும் அதிகமானால் நாயகி வார்த்தை போல் இல்லாது நாயகியின் தாயார் அல்லது தோழி வார்த்தையாக பாசுரங்கள் வெளிப்படும். ஆழ்வார்கள் நினைவெல்லாம் எம்பெருமானே. எனவே மிகவும் ரேரான நேரங்களில் இந்த நாயகி தன்னை எம்பெருமானாகவே நினைத்து கொண்டு அவனுடைய லீலைகளை தான் செய்வதாகவே கூறுகின்றாள். உதாரணத்திற்கு ஆழ்வாரின் தாயார், என் மகள் தன்னை எம்பெருமான் போல் நினைத்து கொண்டு நானே உலகத்தை படைத்தேன், நானே உண்டேன், நானே அளந்தேன் என்று எல்லாம் சொல்கின்றாள் என்று தாயார் உரைக்கின்றாள். இப்படி ஆழ்வார் நாயகி பாவத்தில் தன்னை எம்பெருமானாகவே நினைத்து கொண்டு அவனைப் போல் பேசுவதற்கு அனுகாரம் என்று பெயர். ஆங்கிலத்தில் இதற்கு சமமான வார்த்தை இல்லை. ஆனால் ஒரு ஃப்ரேஸ் சொல்ல வேண்டுமென்றால் ரோல் பிளே என்று சொல்லலாம். இதற்கு சமமான தமிழ் வார்த்தையும் இல்லை. எனவே தமிழில் இதனை வடமொழி சொல்லாகவே அனுகரித்தல் என்று சம்பிரதாய வார்த்தையாக அருளி செய்கின்றனர். இது ஒன்றும் புதிதில்லை. கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனை பிரிந்த கோபிகைகள் தங்களை கண்ணனாகவே நினைத்து கொண்டு அவன் லீலைகளை சொல்லி உயிர் தரித்தது ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படும். மேலும் ஸ்ரீ ஆண்டாளும் தன்னை ஒரு கோபிகையாகவே நினைத்தே திருப்பாவை அருளி செய்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது ஆழ்வார்களின் அனுகாரத்தை பற்றி பார்க்கலாம். நம்மாழ்வாரின் 4 வேதங்களுக்கு 6 அங்கங்களாக திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்களை அருளி செய்தார். ஆனால் இதற்கு இது ஒன்றுக்கொன்று என்று நேரடியாக சொல்லிவிட முடியாது. சில சமயங்களில் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னதை திருமங்கை ஆழ்வார் பிரபந்தமாகவே அருளி செய்வதும் மடல்கள் ஒரு அற்புதமான உதாரணம். நம்மாழ்வார் ஒரு பதிகத்தில் சொன்னதை திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலும் சொல்வதுண்டு. இப்படி ஒரு விஷயம்தான் அனுகாரம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் கடல் ஞாலம் பதிகம் முழுவதும், அதாவது திருவாய்மொழி 5, 6 அனுகார பதிகமாகவே அருளி செய்துள்ளார். ஆனால் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் அனுகாரமாக அருளி செய்துள்ளார். அது பெரிய திருமொழி 8, 2, 6 பாசுரம். வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாமென்று பேசினாள்
மடவரல் மாதர் என்பேதை இவர்க்கிவள் கடவதன் கண்துயில் இன்றிவர் கொள்ளவே. அதாவது பரகால நாயகியின் திருத்தாயார் கூறுகின்றாள், அர்ச்சாவதாரங்கள் பல செய்வதற்காக நாம் முதலில் திருமலைக்கு வந்தோம், அங்கு நின்று பின்னர் திருக்கண்ணபுரத்திற்கு இன்று வந்தோம் என்று எம்பெருமானுடைய செயல்களை இவளே செய்தது போல் தன் வார்த்தைகளாக அழகுள்ளவளும் மடப்பம் உள்ளவளுமான என் மகள் சொல்லுகின்றாள். இவள் இப்படி ஆனதற்கு காரணம் என்ன? எம்பெருமான் இவள் உறக்கத்தை திருடி இவ்வாறு பேசச் செய்தானோ என்று திருத்தாயார் ஆச்சரியப்படுகின்றார். இவ்வாறு திருமங்கை ஆழ்வார் ஒரே ஒரு பதிக பாசுரத்தின் மூலம் தனக்கு எம்பெருமானை பற்றிய நினைவு மட்டுமே உள்ளது என்று அனுகாரம் என்னும் பாவம் மூலம் வெளிப்படுத்துகின்றார். அடியன் தாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.